2025ஆம் ஆண்டு மகர ராசி நண்பர்களுக்கு முதல் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது திருச்சி திருவானைக்காவலுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் சென்டரில் எல்லைக்கரை ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. அந்த இடத்துக்கு முடிஞ்சால் போயிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம். அதில் முதல் விஷயம் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரி வழியாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்துல இது வரைக்கும் இருக்கக்கூடிய சனி வீட்டில் நிறைய பஞ்சாயத்துகளை பண்ணிட்டு தான் சும்மா விட்டுருக்காது. கண்டிப்பாக பிரச்சனை பண்ணிட்டு தான் போயிருக்கும். நிறைய பேருக்கு கண்ணில் பிரச்சனை, சில பேருக்கு காலில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொடுத்துட்டு தான் நிவர்த்தி பண்ணியிருக்கோம். அதில் சனி வக்கரம் அடையும் பொழுது பிரச்சனை இன்னும் உச்ச ஸ்தாய்க்கு போயிருக்கும். இனிமேல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பாதிப்புகள்ங்கிறது ஓரளவுக்கு கம்மியாகும். எந்த அளவுக்கு குடும்பத்தில் நல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பழகினீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளில் 2 விஷயம், சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த விஷயங்கள், இரண்யா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், போட்டி தேர்வுகளில் அபாரமான வெற்றி, மேல் படிப்பில் அடுத்த லெவலுக்கான முன்னேற்றங்கள், வியாபாரத்தில் புது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது எல்லாம் பண்ணுற மாதிரி வரும். அதாவது மகர ராசியில் பிறந்தவங்க மட்டும் ஒரே விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அந்த ஆன்லைன் ஃப்ராடில் போய் மாட்டிக்கப்படாது. திடீர்னு நீங்கள் லைவ் கால்லே இருக்கணும், உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, நான் நீதிபதி பேசுகிறேன், இப்படிலாம் வந்து நிறைய கால்ஸ் வரும். அதில் நீங்கள் ஏமாறினீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இதில் தான் ரொம்ப முக்கியமாக பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி சொன்னால் மகர ராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா குருவுடைய பார்வை பலம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்யுது. மெயினாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனை மட்டும் பிரத்தியார உள்ள ஒள்ளினா நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. பொதுவாகவே சொன்னால் மகரத்துக்கு ஜோர்ன்னு இருக்குது, நல்லா இருக்குது, தெரியுமா இருக்கலாம்.